VCD நம்பர் 496 496 பூனா மகாராஷ்டிர. முரளி டேட்டு 14/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 17/8/2006. अप्रैल 1967. 14 ஏப்ரல் 1967 नोड मुरली. अक्सर करके देखा जाता है. பெரும்பாலும் இந்த விஷயத்தை பார்க்கப்படுகிறது. और प्रदर्शनी के समाचार भी जाते हैं. பிறகு பிரதர்ஷனியினோட செய்திகள் கூடயும் போகுது. तो मूल बात जो बाप की पहचान की है, அப்போ மூலமான விஷயம் அப்பாவினோட அறிமுகத்தினோடது என்ன இருக்குது. उस पर ही पूरा निश्चय ना बिठाने से बाकी जो कुछ समझाते रहते हैं. இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக நிச்சய உட்கார வைக்காம இருக்கிற காரணத்தினால மற்றபடி ஏதெல்லாம் சொல்றீங்களோ वो कोई की बुद्धि में बैठना मुश्किल है. அது யாரோட புத்தியில உட்கார்றது கூடயும் கஷ்டமானதுன்னு சொல்றாங்க. भला अच्छा अच्छा कहते हैं. பலே அப்போ அவங்க சொல்றாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. परंतु बाप की पहचान नहीं हो पाती. ஆனா அப்பாவோட அறிமுகம் என்றது கிடைக்கிறது இல்ல. पहले तो बाप की पहचान होना चाहिए ना. ஃபர்ஸ்ட் அப்பாவோட அறிமுகம் ஏற்படணும் இல்லையா, கிடைக்கணும் இல்லையா. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க कि मुझे याद करो. என்ன நினைவு செய்யுங்க. मैं ही पतित पावन हूँ. நான் தான் பதித்த பாவன் ஆயிருக்கேன். मुझे याद करने से ही तुम पतित से पावन बन जाओगे. என்ன நினைவு செய்யறதுனாலதான் நீங்க பதித்தர்ல இருந்து பாவனம் ஆயிடுவீங்க. ये मुख्य बात है. இது முக்கியமான விஷயமா இருக்கு. बाकी और टिक टिक करने से फायदा नहीं. மற்றபடி மத்த விஷயங்களை பற்றி வளவளன் பேசுறதுனால லாபம் இல்ல. तो पहले चाहिए बाप की पहचान. அப்போ முதல் அப்பாவோட அறிமுகம் தேவை இருக்கு. और ये बुद्धि में बैठे பிறகு இந்த விஷயம் புத்தியில உட்காரணும். कि भगवान एक है. பகவான் ஒருத்தரா இருக்காங்க. सर्वव्यापी अनेक नहीं है. சர்வவியாபி நிறைய பேர் இல்ல. एक व्यापी होकर आता है. ஒரு வியாபி ஆகி வராங்க. वो ही पतित पावन है. அவங்க தான் பதித்த பாவன் ஆயிருக்காங்க. ज्ञान का सागर है, सुख का सागर है. ஞான கடல் ஆயிருக்காங்க, சுக கடல் ஆயிருக்காங்க. वो ऊंच से ऊंच एक है. அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒருத்தர் ஆயிருக்காங்க. अगर ये निश्चय हो जावे, ஒருவேளை இந்த விஷயத்தை பற்றி நிச்சயம் ஆயிடுச்சுன்னா तो फिर और जो भी भक्ति के वेद शास्त्र हैं, அப்போ வேற ஏதெல்லாம் பக்தியினோட வேத சாஸ்திரங்கள் இருக்கு, अथवा गीता भागवत है, இல்லன்னா கீதா பாகவத் ஏதெல்லாம் இருக்கு, सब खंडन हो जाते हैं. எல்லாமே खंडना ஆயிடும்னு சொல்றாங்க. भगवान तो खुद आकर के कहते हैं பகவான் சுயம் வந்து சொல்றாங்க कि मैंने तो ये नहीं समझाया है நான் இந்த விஷயத்தை புரிய வைக்கல, कि मैं सर्वव्यापी हूँ. நான் சர்வவியாபி ஆயிருக்கேன்னு. ये मेरा ज्ञान ही नहीं है. இது என்னோட ஞானமே இல்ல. शास्त्रों में तो है ही भक्ति मार्ग का ज्ञान. சாஸ்திரத்துல இருக்கிறதே பக்தி மார்க்கத்தினோட ஞானம். मैं तो ज्ञान दे करके நான் ஞானத்தை கொடுத்து सदगति करके चला जाता हूँ. சத்கத்திய கொடுத்துட்டு போயிடுறேன். फिर ये ज्ञान प्राय लोप हो जाता है. பிறகு இந்த ஞானம் மறைஞ்சு போயிடுது, அப்படின்னா பிராயலோபம் ஆயிடுது.
और ज्ञान की प्रारब्ध पूरी होने के बाद பிறகு ஞானத்தினோட அந்த ஒரு பிராப்தி கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கு பிறகு फिर बाद में भक्ति मार्ग शुरू होता है। பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகுது। ये भक्ति मार्ग के शास्त्र இந்த பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரம் सब खंडन किए हुए हैं। எல்லாமே खंडன பண்ணிருக்க கூடியதா இருக்கு। जब बाप का निश्चय बैठ जावे तब समझे। எப்போ அப்பாவோட அப்பா பற்றி நிச்சயம் உட்காருமோ அப்போ புரிஞ்சுப்பாங்க। ये भक्ति मार्ग के शास्त्र है। இது பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரமா இருக்குதுன்னு। ज्ञान और भक्ति आधा आधा समझ लेते। ஞானம் பிறகு பக்தி பற்றி பாதி பாதின்னு நினைச்சுக்கிறாங்க। परंतु भक्ति में ज्ञान होता नहीं है। ஆனா பக்தியில ஞானம் இருக்கிறது இல்ல। इसलिए ये जो भी शास्त्र हैं அதனால இது எதெல்லாம் சாஸ்திரம் இருக்குது सब भक्ति मार्ग की सामग्री எல்லாமே பக்தி மார்க்கத்தினோட பொருள்கள் இருக்கு। इनमें भगवान वाच है नहीं। இதுல பகவான் உவாச் இல்ல, பகவான் பேசுறாங்க என்ற விஷயம் இல்ல। बल गीता में लिख दिया है भगवान वाच। பல கீதையில எழுதிட்டாங்க பகவான் உவாச், பகவான் சொல்றாங்கன்னு। परंतु कृष्ण तो भगवान हो न सके। ஆனா கிருஷ்ணர் பகவான் ஆக முடியாது। राम कृष्ण तो देवता है। ராமகிருஷ்ணர் தேவதைகளாக இருக்காங்க। मनुष्य को देवता बनाने वाला तो भगवान है। மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடியவங்க பகவானா இருக்காங்க। तो देवता और भगवान एक कैसे हो सकते? அப்போ தேவதா பகவான் ஒருத்தர் எப்படி ஆக முடியும்? भगवान अलग பகவான் தனி और देवता अलग। பிறகு தேவதை தனி। देवताओं को कहा जाता है सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण हिंसक मर्यादा पुरुषोत्तम। தேவதைகளுக்கு சொல்லப்படுகிறது என்னன்னா சர்வகுண சம்பன், எல்லா குணங்கள்ல பரிபூர்ணமானவங்க, 16 கலையில பரிபூர்ணம், மரியாதா புருஷோத்தம்। அப்படின்னா அவங்களோட எல்லை ஒருத்தர் கூட தான், ஒரு பெண்ணு கூட தான் இருக்கக்கூடியவர்। भगवान को तो कलाओं में नहीं माना जाता। பகவான கலைகள்ல கட்டுப்பட்டு வைக்கிறது இல்ல। भगवान को तो कहा जाता है कलातीत। பகவானுக்கு சொல்லப்படுகிறாங்க கலைகள் கிண்ணவ் அப்பாற்பட்டவர்। कल्पांतकारी कहा जाता है। கல்பாந்தகாரி என்று சொல்லப்படுகிறாரு। कृष्ण भगवान को तो द्वापर के अंत में डाल दिया है। கிருஷ்ண பகவான துவாபரத்தினோட கடைசியில போட்டுட்டாங்க। द्वापर के अंत में आए और चले गए तो कल्पांत कहाँ हुआ? துவாபர யுகத்தினோட கடைசியில வந்தாங்க பிறகு போயிட்டாங்கன்னா அப்போ கல்பாந்தன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? कल्प का अंत तो கல்பத்தினோட கடைசி चतुर्युगी के बाद कलयुग के अंत में ही हो सकता है। 4 யுகங்களுக்கு பிறகு கலியுகத்தினோட கடைசியில தான் ஆக முடியும்। तो वास्तव में गीता में भी भगवान वाच नहीं है। அப்போ வாஸ்தவத்துல கீதையில கூடயும் பகவான் உவாச் இல்ல, பகவான் பேசுற விஷயம் இல்ல। कृष्ण को भगवान नहीं कहा जा सकता। கிருஷ்ணருக்கு பகவான் சொல்ல முடியாது। कृष्ण तो रचयिता है। கிருஷ்ணர் படைப்பா இருக்காங்க। ऐसा नहीं हो सकता। இப்படி ஆக முடியாது। கிருஷ்ணர் बच्चे को कहा जाता है। குழந்தைக்கு சொல்லப்படுகிறாங்க। बच्चे के रूप में कृष्ण की पूजा भी होती है। குழந்தையினோட ரூபத்துல கிருஷ்ணனுக்கு பூஜையும் நடக்குது। परंतु वो भी समझ नहीं सकते कि वो किस समय की यादगार है। ஆனா இந்த விஷயத்த கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது இது எந்த டைமினோட நினைவார்த்தமாயிருக்குதுன்னு।
बच्चा बुद्धि குழந்தை புத்தி अल्प बुद्धि होती, அறகுறையான புத்தியாக இருக்கும். उसको बुद्धि देने वाला भगवान बाप है। அவங்களுக்கு புத்தி கொடுக்க கூடியவர் பகவான் அப்பா இருக்காங்க. और राम बाप को कहा जाता है। ராமருக்கு அப்பான்னு சொல்லப்படுகிறாரு. भगवान जब आते हैं பகவான் எப்போ வராங்களோ तो वो खुद आकर के अपना परिचय देते हैं, அப்போ அவங்க சுயம் வந்து அவங்களோட அறிமுகத்தை கொடுத்துக்கிறாங்க. क्योंकि भगवान का परिचय भगवान के सिवाय कोई दे ही नहीं सकता। ஏன்னா பகவானோட அறிமுகம் பகவான் தவிர வேற யாரால கூடயும் கொடுக்க முடியவே முடியாது. क्योंकि भगवान तो जन्म मरण के चक्र से न्यारा है। ஏன்னா பகவான் ஜனன மரண சக்கரத்திலிருந்து அப்பாற்பட்டவராயிருக்காங்க. और जो भी मनुष्य मात्र की आत्माएं हैं, மற்றபடி யாரெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்காங்க वो सब इस चक्कर से पसार होती है। அவங்க எல்லாருமே இந்த சக்கரத்தை கடந்து போகிறாங்க. 84 का चक्कर कहा जाता है। 84 ஜன்மங்களினோட சக்கரம்னு சொல்லப்படுகிறது. 84 लाख का चक्कर नहीं है, 84 லட்ச சக்கரம் இல்ல. ये तो मनुष्य गुरुओं ने मुगालते में डालने के लिए, இது மனித குருக்கள் கன்ஃபியூஷன்ல போடுறதுக்காக, அப்படின்னா குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக, अपने ज्ञान की कमजोरी को छुपाने के लिए लाखों वर्ष डाल दिया है। அவங்களோட ஞானத்தினோட குறைய மறைக்கிறதுக்காக லட்சக்கணக்கில் வருஷங்கள் சொல்லிருக்காங்க. लाखों वर्ष बताए देंगे, லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு சொல்லிட்டோம்னா तो कोई पूछेगा ही नहीं कि அப்ப யாருமே கேட்க மாட்டாங்க तुमने कैसे 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 जन्मों में पार्ट बजाया, நீங்க எப்படி எல்லா ஜன்மங்கள்ல பாட்ட செஞ்சிருக்கீங்கன்னு. वास्तव में मनुष्य आत्मा तो ज्यादा से ज्यादा 84 जन्म लेती है। வாஸ்தவத்துல மனித ஆத்மா அதிகத்திலும் அதிகம்னா 84 ஜன்மங்களை எடுத்துக்கிறாங்க. तो उन सब शास्त्रों में, அப்போ அந்த எல்லா சாஸ்திரங்கள்ல जिनमें 84 लाख की बात कही गई है, எதுல 84 லட்சம் என்னோட விஷயத்த சொல்லிருக்காங்க. 84 लाख योनियों में आत्मा भ्रमण करती है, 84 லட்ச யோனிகள்ல ஆத்மா फिर मनुष्य जन्म लेती है। சுத்துது என்ற விஷயத்த சொல்றாங்க இல்லையா. பிறகு மனிதனோட ஜென்மத்தை எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. वो भगवान वाच नहीं है, அது பகவான் சொல்றது கிடையாது. ये भी जानते हैं, இதுவும் தெரியும். इस भक्ति से दुर्गति तो होनी है। இந்த பக்தி மூலமாக துர்கதி ஆகிதா தீரணும். इन भक्ति की बातों में सब झूठ ही झूठ है। இந்த பக்தியினோட விஷயத்துல எல்லாமே பொய்யான விஷயங்கள் தான் இருக்குது. सच है नहीं, உண்மை இல்லவே இல்ல. क्यों सच नहीं है? ஏன் உண்மை இல்ல? भक्ति की बातों में सच इसलिए नहीं है, பக்தியினோட விஷயங்கள்ல உண்மை என்றது ஏன் இல்லைன்னா ये सब भक्ति के शास्त्र मनुष्यों के लिखे हुए हैं। இந்த எல்லா பக்தி என்னோட சாஸ்திரம் மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்குது. मनुष्य के द्वारा झूठ खंड स्थापन होता है, மனிதன் மூலமாக பொய்யான கண்டம் ஸ்தாபனை ஆகுது. और भगवान के द्वारा सच खंड स्थापन होता है। பிறகு பகவான் மூலமாக உண்மையான கண்டம் ஸ்தாபனை ஆகுது. भगवान को ही ट्रुथ गॉड फादर कहा जाता है। பகவானுக்கு தான் ட்ரூத் காட் ஃபாதர், உண்மையான காட் ஃபாதர் சொல்லப்படுகிறாங்க. कहते भी है सत्यम शिवम सुंदरम, சொல்லவும் செய்றாங்க சத்தியம் சிவம் சுந்தரம். वो सच्चा बाप आकर के सच्चे युग की स्थापना करते हैं। அந்த உண்மையான அப்பா வந்து சத்யுகத்தினோட ஸ்தாபனைய செய்றாங்க. इसके द्वारा, யார் மூலமாக? सच्चे बच्चों के द्वारा। உண்மையான குழந்தைகள் மூலமாக. सत्य बाप को सच्चाई बहुत पसंद है,
உண்மையான அப்பாக்கு உண்மைன்றது ரொம்ப பிடிக்கும். जो झूठे हैं யாரு பொய்யானவங்களோ वो झूठ खंड स्थापन करते हैं. அவங்க பொய்யான கண்டத்தை ஸ்தாபனை செய்றாங்க. भगवान के आने पर भी सत्य का साथ नहीं दे सकते. பகவான் வந்ததுக்கு பிறகு கூடயும் உண்மைக்கு உதவி செய்ய முடியாது. அப்படின்னா झूठ की दुनिया का ही साथ देते हैं. பொய்யான கண்டம் என்ன இருக்குதோ உலகம் அதுக்கு தான் உதவிய செய்றாங்க. बाप आकर बताते हैं அப்பா வந்து சொல்றாங்க कि लाखों वर्ष का कल्प नहीं है. லட்ச வருஷங்களினோட கல்பம் இல்ல. லட்சக்கணக்கில் வருஷங்களினோட கல்பம் இல்ல. ये लाखों वर्ष के कल्प की बात शास्त्रों में कौन ने बताई? இந்த லட்சக்கணக்கில் வருஷங்களினோட விஷயம் சாஸ்திரத்துல யார் சொல்லிருக்காங்க? मैं तो कहता हूँ कल्प 5000 वर्ष का है. நான் சொல்றேன் கல்பம் 5000 வருஷத்தினோடதா இருக்குதுன்னு. ऐसे तो मनुष्यों ने भी कोई ने लिखा है शास्त्रों में. அப்படி பார்த்தோம்னா மனிதர்கள் கூடயும் சிலரு இந்த சாஸ்திரங்கள்ல எழுதிருக்காங்க. कि हर युग 1250 वर्ष का होता है. ஒவ்வொரு யுகம் கூடயும் 1250 வருஷங்களினோடது இருக்கும்னு. परंतु व्याख्या करने वालों ने ஆனா देवताओं के दिव्य वर्षों से उसको गुणा कर दिया. ஆனா கிளாரிபிகேஷனை கொடுக்க கூடியவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவதைகளோட அந்த தெய்வீகமான வருஷங்கள் கூட அத மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. तो पहले मुख्य बात पहचानने की है कि भगवान कौन है. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. என்னன்னா பகவான் யாரா இருக்காங்கன்னு. ये बात जब तक बुद्धि में नहीं बैठेगी இந்த விஷயம் எப்போ வரைக்கும் புத்தியில உட்காராதோ तब तक बाकी सब समझाने का असर नहीं रहेगा. மற்றபடி எல்லாம் வேற எல்லாமே புரிய வைக்கிறதுனால பிரபாவம் என்றது ஏற்படாது. और सारी मेहनत इसी बात को समझाने में है. பிறகு முழு உழைப்பு என்றது இந்த விஷயத்தை பற்றி புரிய வைக்கிறது மேலதான் இருக்குது. कि भगवान कौन है. பகவான் யாரா இருக்காங்க. भगवान है ही பகவான் जो कब्र दाखिल हुए पड़े हैं. யாரு சுடுகாடு வாசிகளா இருக்காங்களோ அப்படின்னா அந்த சமாதியில இருக்காங்களோ उनको जगाने के लिए. இப்போ சமாதியில யார் இருக்காங்களோ அவங்கள எழுப்புறதுக்காக தான் சொல்லி சொல்றாங்க. ये देह अभिमानी की मिट्टी है இது தேக அபிமானத்தினோட மண்ணா இருக்கு. जिसे कब्र कहा गया है. இதுக்கு சமாதின்னு சொல்லப்பட்டிருக்குது. सब इस मिट्टी में दबे पड़े हैं. எல்லாருமே இந்த மண்ணுல அமைங்கிருக்காங்க. एक भी आत्मा अभिमानी नहीं बचता. ஒருத்தர் கூடயும் ஆத்மாபிமானியாக மிஞ்சமாக இருக்க மாட்டாங்க. இருக்கிறது இல்ல. तब इन कब्र दाखिलों को आकर के அப்ப நான் இந்த சமாதியில இருக்கக்கூடியவங்கள आत्म की स्थिति में स्थित कराता हूँ. ஆத்மிக ஸ்திதியில நிலைக்க வைக்கிறேன். बताता हूँ சொல்றேன் कि तुम ये मिट्टी नहीं हो. நீங்க இந்த மண் இல்ல. ये देह मिट्टी है. இந்த தேகம் மண்ணா இருக்கு. ये देह की उपाधियां हैं இது தேகத்தினோட டைட்டில்ஸா இருக்கு. जो तुम अपने को समझते हो. நீங்க என்ன உங்களை நினைச்சுக்கிறீங்களோ அது.
ஆத்மா इस देह में प्रवेश करके कार्य करती है। இந்த தேகத்துல பிரவேசம் பண்ணி வேலையை செய்யுது. देह विनाशी आत्मा अविनाशी, தேக வினாஷி ஆத்மா அவினாஷி. आत्मा सब परमात्मा बाप के बच्चे हैं। ஆத்மா எல்லாமே பரமாத்மா அப்பாவோட குழந்தைகளா இருக்காங்க. और जो बच्चों का रूप பிறகு குழந்தைகளோட ரூபம் என்ன இருக்கு? तो बाप का रूप, அதுதான் அப்பாவோட ரூபம். आत्मा अविनाशी बाप भी अविनाशी, ஆத்மா அவினாஷி அப்பாவும் அவினாஷி. लेकिन अंतर क्या है? ஆனா என்ன வித்தியாசம் இருக்கு? आत्मा बिंदु परमात्मा भी बिंदु, ஆத்மா பிந்து பரமாத்மாவும் பிந்து. आत्मा जन्म मरण के चक्र में आती है ஆத்மா ஜனன மரண சக்கரத்துல வருது. और चक्र में आने के कारण अपने पूर्व जन्मों को भूल जाती है। சக்கரத்துல வர்றதுனால தன்னோட கடந்த ஜென்மத்தை பற்றி மறந்து போயிடுது. और परमात्मा बाप कभी जन्म मरण के चक्र में नहीं आता। பிறகு பரமாத்மா அப்பா எப்பவுமே ஜனன மரண சக்கரத்துல வர்றதில்ல. हद में भी नहीं आता ಎಲ್ಲರಿಗೂ ಉತ್ಪಟ್ಟ और ರೂಪತ್ಲೆಯೂ बेहद में भी नहीं आता। ಎಲ್ಲರಿಗೂ ಉತ್ಪಟ್ಟ ರೂಪತ್ಲೆಯೂ ವರದಿಲ್ಲ, ಎಲ್ಲರಿಗೂ ಅಪಾರ್ಪಟ್ಟ ರೂಪತ್ಲೆಯೂ ವರದಿಲ್ಲ. बेहद का जन्म मरण का चक्र, ಎಲ್ಲರಿಗೂ ಅಪಾರ್ಪಟ್ಟ ಜನನ ಮರಣತಿನೋಡ ಚಕ್ರಂ, अर्थात निश्चय अनिश्चय का चक्र. அப்படின்னா நிಶ್ಚಯ ನಿಶ್ಚಯத்தினோட ಚಕ್ರಂ. परमात्मा बाप ಪರಮಾತ್ಮ ಅಪ್ಪ जिस मुकर्रर रथ में प्रवेश करके आता है, எந்த முகர ரத்தத்துல பிரவேசம் பண்ணி வராங்க, एक व्यापी बन करके आता है, ஒரு வியாபியாக வராங்க, उसको कभी भी निश्चय अनिश्चय का चक्र नहीं आ सकता। அவங்களுக்கு எப்பவுமே நிಶ್ಚಯ நிಶ್ಚயத்தினோட சக்கரம் வர முடியாது. और सब मनुष्य आत्माओं को மற்றபடி எல்லா மனித ஆத்மாக்களுக்கு निश्चय अनिश्चय का चक्र आता है। நிಶ್ಚಯ நிಶ್ಚயத்தினோட சக்கரம் வருது. तो पहले ये बात बुद्धि में बिठानी है அப்போ ஃபர்ஸ்ட் புத்தில இந்த விஷயம் உட்கார வைக்கணும். कि भगवान बाप कौन है। பகவான் அப்பா யாரா இருக்காங்க? इन शास्त्र आदि के पढ़ने से कोई नहीं जागेंगे। இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறதுனால யாருமே ஏஞ்சிக்க மாட்டாங்க. परमपिता परमात्मा है ज्योति स्वरूप, பரம்பிதா பரமாத்மா இருக்காங்க ஜோதி ஸ்வரூபம். कोई स्थूल ज्योति की बात नहीं है। இப்போ ஸ்தூல ஜோதினோட விஷயம் இல்ல. कौन सी ज्योति है? எந்த ஜோதினோட விஷயம்? चैतन्य ज्ञान की ज्योति है। ಚೈತನ್ಯ ಜ್ಞಾನ ಜ್ಯೋತಿನೋட விஷயமா இருக்கு. परंतु तुम बच्चों की आत्मा पतित बनी हुई है। ஆனா குழந்தைகளான உங்களோட ஆத்மா பதித்தமா இருக்குது. इस कारण तुम बच्चों की ज्योति उझानी हुई है। அதனாலதான் குழந்தைகளான உங்களோட பிரகாசம் டிம்மா இருக்குது. ज्ञान की ज्योति ठंडी पड़ी हुई है। ஞானத்தினோட ஜோதி அது ஆஃப் ஆயிருக்கிற போல तमो இருக்கு. प्रधान हो गई। தமோ பிரதானம் ஆயிடுச்சு. तो पहले पहले बाप का परिचय न देने से ஃபர்ஸ்ட் அப்பாவோட அறிமுகம் கொடுக்காம இருக்கிற காரணத்தினால फिर जो भी मेहनत आदि करते हैं, அப்போ ஏதெல்லாம் உழைக்கிறீங்க, ओपिनियन आदि लिखाते हैं, ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்ன எழுத வைக்கிறீங்களோ அபிப்பிராயம் எல்லாமே वो कुछ भी काम का नहीं रहता। அது எதுவுமே லாபத்துக்கு இல்ல, லாபமாக இருக்கிறது இல்ல. इसलिए सर्विस होती नहीं है। அதனால சர்வீஸ் ஆகுறது இல்ல. अगर निश्चय हो जावे ஒருவேளை நிச்சயம் ஆயிடுச்சுன்னா तो बरोबर समझे அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிற புல ஆகணும். कि हाँ ब्रह्मा द्वारा परम पिता परमात्मा ज्ञान दे रहे हैं। என்னன்னா பிரம்மா மூலமாக பரம்பிதா பரமாத்மா ஞானம் கொடுத்துட்டு இருக்காங்க. मनुष्य ब्रह्मा को देख करके कितना मुझते हैं। மனிதர்கள் பிரம்மாவை பார்த்து எவ்வளோ குழம்பி போகிறாங்க. क्योंकि ज्ञान की पहचान नहीं है। ஏன்னா ஞானத்தினோட அறிமுகம் இல்ல.
ये शास्त्र आदि तो सब भक्ति मार्ग की झूठी सामग्री है। இந்த சாஸ்திரம் இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட பொய்யான பொருள்களா இருக்குது. इसलिए ये सारी दुनिया ही झूठ खंड हो गया है। அதனாலதான் இந்த முழு உலகமே பொய்யான கண்டமா இருக்குது. तुम बच्चे अभी जानते हो कि भगवान अब पास होकर के गया है। குழந்தைகளான உங்களுக்கு இப்போ தெரியும் பகவான் இப்போ கடந்து போயிருக்காங்க. भक्ति मार्ग भी पास होकर के गया है। பக்தி மார்க்க கூடயும் கடந்து போயிருக்குது. कलयुग में होता है भक्ति मार्ग, கலியுகத்துல பக்தி மார்க்கம் இருக்கும். और कलयुग के अंत और सतयुग के आदि संगम पर होता है ज्ञान मार्ग। பிறகு கலியுகத்தினோட கடைசி பிறகு சத்யுகத்தினோட ஆரம்பத்தினோட சங்கமுகத்துல இருக்கும் ஞான மார்க்கம். अभी हम संगम युग पर हैं இப்ப நம்ம சங்கமத்துல இருக்கிறோம், சங்கம் யுகத்துல. और भगवान से राजयोग सीख रहे हैं। பிறகு பகவானிடம் இருந்து ராஜயோகத்தை கத்துக்கிட்டு இருக்கோம். दैवी गुण धारण करते हैं नई दुनिया के लिए। தெய்வீகமான குணங்களை தாரணை செய்யறோம் புது உலகத்துக்காக. और इस समय जो संगम युग में नहीं है, பிறகு இந்த நேரத்துல யாரு சங்கம் யுகத்துல இல்லையோ वो दिन प्रतिदिन तमो प्रधान बनते जाते हैं। அவங்க நாளுக்கு நாள் தமோ பிரதானம் ஆயிட்டே போகிறாங்க. तो कौन संगम युग पर है அப்போ யாரு சங்கம் யுகத்துல இருக்காங்க, और कौन संगम युग पर नहीं है? பிறகு யாரு சங்கம் யுகத்துல இல்ல? जो बाप को सन्मुख अनुभव करते हैं, யாரு அப்பாவை நேர்முகத்துல அனுபவம் செய்யறாங்க, ब्रह्मा का बच्चा अपने को अनुभव करते हैं, பிரம்மாவினோட குழந்தைன்னு யாரு தன்னை அனுபவம் செய்யறாங்களோ अथवा बच्ची अनुभव करते हैं, இல்லன்னா பெண் குழந்தை இருக்கேன்னு அனுபவம் செய்யறாங்க, वो संगम युग पर है। அவங்க சங்கம் யுகத்துல இருக்காங்க. प्रैक्टिकल में अनुभव करते हैं, பிராக்டிக்கல்ல அனுபவம் செய்யறாங்க. ऐसे नहीं அப்படி இல்ல. कि हम ब्राह्मण பிராமணர்களா இருக்கிற நாம संगम युग पर इस दुनिया में बैठे हैं இந்த சங்கம் யுகத்துல இந்த உலகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற விஷயம் और இல்ல. ब्रह्मा सूक्ष्म वतन में, பிறகு பிரம்மா சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்காங்க. वो तो 63 जन्म भी मानते चले आए। இந்த விஷயத்த 63 ஜென்மங்கள் கூடயும் எடுத்துட்டு இருந்தோம். तो नई बात क्या हुई? அப்ப என்ன புது விஷயமாச்சு? भगवान बाप तो प्रैक्टिकल में आता है। பகவான் அப்பா பிராக்டிக்கல்ல வராங்க. एक मुकर्रर रथ में एक व्यापी बन करके आता है। ஒரு முக்கர ரதத்துல ஒரு வியாபி ஆகி வராங்க. जो संगम युग पर नहीं है, யாரு சங்கம் யுகத்துல இல்லையோ वो दिन प्रतिदिन तमो प्रधान होते जाते हैं। அவங்க நாளுக்கு நாள் தமோ பிரதானம் ஆயிட்டே போகிறாங்க. कौन? दुनिया वाले। யாரு? உலகத்தினாரா? दुनिया वाले तो होते ही जाते हैं, உலகத்தினார் ஆயிட்டு தான் போகிறாங்க. लेकिन ब्राह्मणों की दुनिया में भी ஆனா பிராமணர்களினோட உலகத்திலயும் जिनके सन्मुख भगवान नहीं है, யாருக்கு நேர்முகத்துல பகவான் இல்லையோ वो संगम युग पर न होने के कारण அவங்க சங்கம் யுகத்துல இல்லாம दिन प्रतिदिन இருக்கிற காரணத்தினால तमो प्रधान बनते जाते हैं। நாளுக்கு நாள் தமோ பிரதானம் ஆயிட்டே போகிறாங்க. उस तरफ तमो प्रधानता बढ़ती जाती है। அந்த பக்கம் தமோ பிரதானத்தா என்றது அதிகரிச்சுட்டே போகுது. क्यों? ஏன்? क्योंकि मनुष्य गुरुओं की मत पर चलते हैं। ஏன்னா மனித குருக்களோட டைரக்ஷன்ஸ ஃபாலோ செய்யறாங்க. रावण की मत पर चलते हैं। ராவணனோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யறாங்க. रावण अनेक सिरों से अनेक मत देता है। ராவன் நிறைய தலைகள் மூலமாக நிறைய டைரக்ஷன்ஸ குடுக்கறாங்க. वो राम को नहीं पहचानते। அவங்க ராமரை பற்றி அவங்களுக்கு जो தெரியாது. एक सिर वाला है, யாருக்கு ஒரு தலை இருக்குதோ அவங்க एक मत देने वाला है, ஒரு டைரக்ஷனை கொடுக்க கூடியவர். इसलिए वो तमो प्रधान होते जाते हैं। அதனால அவங்க தமோ பிரதானம் ஆயிட்டே போகிறாங்க. और तुम பிறகு நீங்க सतो प्रधान बनते जाते हैं। சத்தோ பிரதானம் ஆயிட்டே போகிறீங்க. उस तरफ तुम्हारा संगम युग पूरा होता जाता है। அந்த பக்கம் உங்களோட சங்கம் யுகம் கம்ப்ளீட் ஆயிட்டே போகுது. ये समझने की बातें हैं।
இது புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. समझने वाले भी नंबरवार हैं. புரிஞ்சுக்க கூடியவங்களும் நம்பர்வார் தான். बाबा रोज की ताकीद करते हैं. பாபா தினமும் இந்த விஷயத்தை பற்றி पहले पहले जब तक एक बाप का परिचय नहीं होगा, என்னன்னா இது அலர்ட் பண்றாங்க. எப்போ வரைக்கும் ஒரு விஷயம் எப்போ பக்கா ஆகாதோ तब तक कुछ भी समझ में बैठेगा नहीं. எப்போ வரைக்கும் ஒரு விஷயம் பக்கா ஆகாதோ அப்போ வரைக்கும் எந்த விஷயம் கூடயும் புத்தியில உட்காராது, எதுவுமே புரியாது. वो ब्राह्मण क्या कहते हैं? அந்த பிராமணர்கள் என்னன்னு சொல்றாங்க? हमें तो एक बाप का परिचय है. என்னன்னு சொல்றாங்கன்னா நமக்கு ஒரு அப்பாவோட அறிமுகம் இருக்குது, एक बाप है बिंदी. ஒரு அப்பா இருக்காங்க பிந்தி. अरे तो सभी आत्माएं बिंदी है. அதில் நம்ம எல்லா ஆத்மாக்கள் பிந்தி தான். बाप भी बिंदी और सभी आत्माएं भी बिंदी. அப்பாவும் பிந்தி தான், எல்லா ஆத்மாக்களும் तो फिर பிந்தி फर्क தான். क्या रहा? அப்போ என்ன வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு? फर्क बताते नहीं. வித்தியாசம் சொல்றோம் இல்ல. वो बिंदी सदा परम नामवासी है. அந்த பிந்தி சதா பரந்தாமத்துல வசிக்க கூடியவர். और जो बिंदु बिंदु आत्मा है वो जन्म मरण के चक्र में इस दुनिया में आती है. மத்த பிந்து பிந்து ஆத்மாக்கள் இந்த உலகத்துல ஜனன மரண சக்கரத்துல வராங்க. तो क्या भगवान इस दुनिया में नहीं आता है? அப்ப என்ன பகவான் இந்த உலகத்துக்கு வர்றது இல்லையா? भगवान भी तो इस दुनिया में आता है. பகவான் கூட இந்த உலகத்துல வராங்க இல்லையா? आता है तो फिर पता कैसे पड़े வராங்கன்னா அப்போ எப்படி தெரியுது कि ये भगवान है? இவங்க பகவானா இருக்காங்கன்னு? परिचय तो चाहिए ना. அறிமுகம் தேவை இருக்கு இல்லையா? सिर्फ बिंदी कहेंगे வெறும் பிந்தின்னு சொன்னீங்கன்னா तो परिचय साबित नहीं होगा. அப்போ அறிமுகம் என்றது நிரூபணம் ஆகாது. इसलिए बोला அதனால சொன்னாங்க कि अच्छी तरह समझा करके நல்லபடியாக புரிய வச்சு उनसे लिखाना चाहिए निश्चय पत्र. அவங்களிடம் இருந்து நிச்சய பத்திரத்தை எழுத வைக்கணும். नाम रूप देश काल सब कुछ लिखाना चाहिए. பேரு ரூபம் தேசம் காலம் எல்லாமே எழுத வைக்கணும். निश्चय बुद्धि विजयंती होंगी. நிச்சய புத்தி விஜயந்தி ஆகுவாங்க, வெற்றி கிடைக்கும். किस बात पर निश्चय बुद्धि? எந்த விஷயத்தை பற்றி நிச்சய புத்தி? जो बाप प्रैक्टिकल में एक व्यापी बनकर इस सृष्टि पर आता है. எந்த அப்பா பிராக்டிக்கல்ல ஒரு வியாபி ஆகி இந்த சிருஷ்டிக்கு வராங்க, उस पर निश्चय बुद्धि जो होंगे அவங்க மேல யாரு நிச்சய புத்தியாக இருப்பாங்களோ वो विजयी होते जाएंगे. அப்ப அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். बच्चों में टिक टिक करने की आदत बहुत हो गई है. குழந்தைகளுக்கு வளவளன்னு பேசுற பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. बाप को याद करते ही नहीं है. அப்பாவை நினைவு செய்யறதே இல்ல. याद करना बड़ा कठिन हो गया है. நினைவு செய்யறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு, பெரிய கஷ்டமாயிடுச்சு. बाप को याद करना कराना छोड़कर அப்பாவோட நினைவு செய்யறது செய்ய வைக்கிறது இதை விட்டு अपनी ही टिक टिक सुनाते रहते हैं. அவங்களோடத வளவளன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. पक्का निश्चय बुद्धि हुए बगैर பக்கா நிச்சய புத்தி ஆகாம और चित्रों की तरफ बढ़ाना ही नहीं चाहिए. மத்த சித்திரங்களை பற்றி சொல்லவே கூடாது. और चित्र माना மத்த சித்திரங்கள்னா मूर्ति का चित्र है. திரிமூர்த்தியினோட जब சித்திரம் तक पक्का न हो जाए எப்போ வரைக்கும் பக்கா ஆகாதோ बुद्धि में निश्चयात्मक रूप से न बैठ जाए, புத்தில நிச்சய புத்தி ஆத்மக நிச்சய புத்தி மூலமாக எப்போ வரைக்கும் உட்காருறது இல்லையோ कि बाप का पाठ बजाने वाला कौन है. அப்பாவோட பிராக்டிக்கல அப்பாவோட பாட்டை செய்யக்கூடியவங்க யாரா இருக்காங்க, तब तक आगे
कुछ भी समझाने से कोई फायदा नहीं होगा। அப்போ வரைக்கும் முன்னாடி என்னன்னா வேற எந்த விஷயத்த கூடயும் புரிய வைக்கிறதுனால எந்த லாபமும் இல்லைன்னு சொல்றாங்க. निश्चय ही नहीं है, நிச்சயமே இல்ல. बाप के ऊपर निश्चय ही नहीं हुआ அப்பா மேல நிச்சயமே ஆகல. तो आगे समझाने से कोई फायदा नहीं। அப்போ இன்னும் நெக்ஸ்ட் புரிய வைக்கிறதுனால எந்த லாபமும் இல்ல. क्यों? ஏன் क्यों फायदा नहीं? ஏன் லாபம் இல்ல? अरे कुछ तो ज्ञान की बातें और ज्यादा मिलेंगी ना। அரே கொஞ்சம் அட்லீஸ்ட் இன்னும் ஞானத்தினோட விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா? लेकिन उनका सुनते हुए भी आलोचना करते थे। बाप के ऊपर विश्वास नहीं बैठा, निश्चय नहीं हुआ। அப்பா மேல நம்பிக்கை ஏற்படல, விசுவாசம் ஆகல. नहीं समझा तो बाप का बच्चा ही नहीं बना। அப்பாவோட குழந்தையே ஆகலன்னா அப்படின்னா நிச்சயம் ஏற்படல, அப்போ அப்பாவோட குழந்தையே ஆகலன்னா तो हमारी काम करने அப்போ நமக்கு யூஸ் ஆகக்கூடியவங்க और धर्म पिताओं के ऊपर निश्चय करने वाला है। அவங்க மத்த தர்ம பிதாக்களை பற்றி நிச்சயம் பண்ணிக்க கூடியவங்க இருக்காங்க. उनको अपना बाप समझ कर बैठेगा। அவங்க அவங்கள போய் அவங்களோட அப்பா நினைச்சுக்கிட்டு உட்காருவாங்க. लेकिन जो एक व्यापी बाप बन करके आया है, பிறகு ஒரு வியாபி அப்பா யாராகி வந்திருக்காங்களோ उसको बुद्धि में अंत तक नहीं बिठा सकेगा। அவங்கள பற்றி புத்தியில கடைசி வரைக்கும் கூடயும் உட்கார வைக்க அவங்களோட புத்திக்குள்ள உட்கார வச்சுக்க முடியறதில்ல. इसलिए जब हमारे कुल का है ही नहीं, அதனால நம்மளோட குலத்தினர்கள் இல்லவே இல்லைன்னா, हमारे खून का ही नहीं है, நம்மளோட ரத்தமே இல்லைன்னா तो हम उसके पीछे मेहनत क्यों करें? நம்ம அவங்க பின்னாடி ஏன் நாம உழைக்கணும்? मेहनत जबरदस्ती खींच खाच के करेंगे भी, ஒருவேளை நீங்க வலுக்கட்டாயமா இழுத்து உழைச்சிங்கனாலும் तो आगे चल के हमको धोखा दे करके फिर अपने बापों की तरफ चला जाएगा। என்ன ஆயிடுவோம்னா வருங்காலத்துல நமக்கு ஏமாத்தி மத்த அப்பாக்களை தன்னோட அப்பாக ஏத்துப்பாங்க. हमको धोखा दे जाएगा நமக்கு அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க. और जो यहाँ धोखा देगा பிறகு யாரு இங்க ஏமாத்துவாங்களோ वो 63 जन्म भी அங்க 63 ஜென்மங்கள்லயும் धोखा देता रहेगा। ஏமாத்திட்டே இருப்பாங்க. दूसरे दूसरे धर्मों में कन्वर्ट होता रहेगा। மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆயிட்டே இருப்பாங்க. तो हमें तो चाहिए அப்போ நமக்கு தேவை இருக்கு देवी देवता सनातन धर्म का पक्का, தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட பக்கா. जो मुरली में बोला है எதுக்காக முரளில சொல்லிருக்காங்க, तुम हो देवी देवता सनातन धर्म के पक्के। நீங்க இருக்கீங்க தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட பக்கா. जो पक्के होंगे யாரு பக்காக இருப்பாங்களோ वो किसी और धर्म में कन्वर्ट होकर जा न सके। அவங்க வேற எந்த தர்மத்துக்கு கூடயும் கன்வெர்ட் ஆகி போக முடியாது. वो बाप के सिवाय और किसी की बात सुनेंगे भी नहीं। அவங்க அப்பா தவிர வேற யாரோட பேச்ச கூடயும் கேட்கவே மாட்டாங்க. तो जिनको निश्चय नहीं होता है அப்ப யாருக்கு நிச்சயமே ஆகிறது இல்ல, वो कुछ भी समझेंगे नहीं। அவங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. अलफ का ही निश्चय नहीं हुआ, அலஃப் பற்றிய நிச்சயம் ஆகல. तो बाकी बातें तो थोपने के समान है। மற்றபடி எல்லா விஷயங்கள் அவங்க மேல போடுற போல ஆயிடும்னு சொல்றாங்க. बाकी बातों में थोथरा नहीं मारना चाहिए। பாபா சொல்றாங்க மத்த விஷயங்களை பற்றி புரிய வைக்கிற அவசியம் இல்ல, அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற அவசியம் इसलिए இல்ல. बहुत टाइम वेस्ट करते हैं। அதனால ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றீங்க.
और विस्तार की बातों में जाने से टाइम वेस्ट होता रहता है। வேறு வேறு விஸ்தாரமான விஷயங்கள்ல போகிறதுனால டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. किसी की नब्ज को जानते ही नहीं है। இப்போ ஒருத்தரோட நாடிய பற்றி தெரியவே தெரியறதில்ல. इसकी नब्ज में இவங்களோட कैसा खून दौड़ रहा है, இவங்களோட நாடியில எப்படிப்பட்ட ரத்தம் ஓடிட்டு இருக்குது. तो सबको पहले पहले बाप का परिचय देना है। அப்போ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். कि ये है ऊंच से ऊंच ज्ञान का सागर। இவராயிருக்காங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞான கடல். इस सागर में, இந்த கடல்ல सब सागर समाये हुए हैं। எல்லா கடல்கள் அடங்கிருக்கு. सब नदियां समाई हुई हैं। எல்லா நதிகள் ஒன்று இருக்கு. सब तालाब, पोखरे, नहरें, எல்லா குளங்கள் இந்த குளங்கள் பள்ளங்கள், பிறகு இந்த கெனல்ஸ், गड्ढे, गढ़ीचियां, सब इस सागर में समाने वाले। இந்த பள்ளங்கள் இந்த குளம் எல்லாமே இந்த கடலுக்குள்ள ஒன்றிட போகுது, அடங்க போகுது. ये ज्ञान का सागर है। இவங்க ஞான கடல் ஆயிருக்காங்க. सुप्रीम टीचर, சுப்ரீம் டீச்சர். इसको कोई पढ़ाई யாருமே இவங்களுக்கு नहीं पढ़ा सकता। படிப்பை சொல்லி கொடுக்க முடியாது. ये सारी दुनिया को पढ़ाई पढ़ाने वाला है। இவங்க முழு உலகத்துக்கே படிக்க வைக்க கூடியவர் ஆயிருக்காங்க. इसको कोई भी पढ़ाई नहीं पढ़ा सकता। இவங்களுக்கு யாருமே படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. और बाप ये ज्ञान अभी ही दे रहे हैं। பிறகு அப்பா இந்த ஞானத்தை இப்பதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போன்னா संगम युग पर ही देते हैं। சங்கம் யுகத்துல தான் கொடுக்கறாங்க. शास्त्रों में लिखा है संभवामि युगे युगे। என்ன சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க? சம்பவாமி யுகே யுகே. कि मैं हर युग में आता हूँ। நான் ஒவ்வொரு யுகத்துல வரேன். ये बात झूठी है। இந்த விஷயம் பொய்யா இருக்கு. भगवान को तो कहा ही जाता है कल्पांतकारी। பகவானுக்கு கல்பாந்தகாரியம் தான் சொல்லப்படுகிறாங்க. तो कल्प के अंत में ही आवेगा। அப்போ கல்பத்தினோட கடைசி நேரத்துல தான் வருவாங்க. सतयुग में, त्रेता में, द्वापर में क्यों आवेगा? சத்தியுகத்துல, திரேதால, துவாபரத்திலேயே வருவாங்க. संगम युग पर ही आता है। சங்கம் யுகத்துல தான் வராங்க. और पुरुषोत्तम संगम युग में आता है। அதுவும் புருஷோத்தம் சங்கம் யுகத்துக்கு வராங்க. द्वापर के अंत में पुरुषोत्तम कहाँ से आए? துவாபர யுகத்தினோட கடைசி நேரத்துல புருஷோத்தம் யுகம்ன்றது எங்கிருந்து வந்தது? सतयुग, त्रेता, द्वापर, कलयुग के अंत में आता है। सतयुग, त्रेता, द्वापर, कलयुग के अंत। क्या पूछ रहे हैं? அவங்க சொல்றாங்க சத்யுக், திரேதா, துவாபர், கலியுகத்தினோட கடைசி. பாபா சொல்றாங்க ஆமா. திரும்பி அதே பாய் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. பாபா கேக்குறாங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? सतयुग, त्रेता, द्वापर और कलयुग के अंत। चारों युगों में नहीं आता। 4 யுகங்கள்ல வர்றதில்ல. सिर्फ कलयुग के अंत में आता। வெறும் கலியுகத்தினோட கடைசி நேரத்துல வரேன். शास्त्रों में जो लिख दिया है சாஸ்திரத்துல என்ன எழுதிட்டாங்களோ कि हर युग के अंत में आता है, நான் ஒவ்வொரு யுகத்தினோட கடைசியில வரேன். वो संगम युग की बात लिख दी है। அது சங்கம் யுகத்தினோட விஷயத்தை தான் எழுதிட்டேன். जब संगम युग में आता है,
எப்போ சங்கம் யுகத்துல வரேனோ तो चार வராங்களோ युगों की शूटिंग कराता है। அப்போ 4 யுகங்களினோட ஷூட்டிங்க செய்ய வைக்கிறாங்க. हर युग की शूटिंग के अंत में प्रत्यक्ष होता है। ஒவ்வொரு யுகத்தினோட ஷூட்டிங்ல பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. बाकी ऐसे नहीं மற்றபடி இப்படி இல்ல कि वो हर युग में आता है। ஒவ்வொரு யுகத்துல அவங்க வருவாங்க என்ற விஷயம் இல்ல. सतयुग में इस ज्ञान की दरकार ही नहीं रहती है। சத்யுகத்துல இந்த ஞானத்தினோட அவசியமே இருக்கிறது இல்ல. जो आवे வர விஷயம் என்றது இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாங்க. उसका नाम ही है सत्य का युग। அதோட பேரே இருக்குது சத்தியத்தினோட யுகம். झूठ का नाम निशान वहाँ नहीं रहता। பொய்யினோட பேரு அடையாளம் கூடயும் அங்க இருக்கிறது இல்ல. उस युग की स्थापना ही सच्चे बाप करता है। அந்த யுகத்தினோட ஸ்தாபனையே உண்மையான அப்பா செய்றாங்க. जो सच्चा बादशाह कहा जाता है। யாருக்கு உண்மையான ராஜான்னு சொல்லப்படுகிறாங்க. पीछे द्वापर से शुरू होती है भक्ति। பிறகு துவாபர் யுகத்திலிருந்து ஆரம்பம் ஆகுது பக்தி. इसको कहा जाता है दुर्गति। இதுக்கு சொல்லப்படுகிறது துர்கதி. इसको எதுக்கு? भक्ति। பக்திக்கு. भक्ति माना भागना। பக்தி என்ன ஓடுறது. तीर्थों में ठिकानों में गुरुओं के पीछे भागते रहते हैं। தீர்த்த இடங்கள்ல டிகானான பிரேயர் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல குருக்களுக்கு பின்னாடி ஓடிட்டே இருப்பாங்க. कहीं बुद्धि एकाग्र नहीं होती। எங்க கூடயும் புத்தி खाते रहते हैं। ஒரு நிலை ஆகிறதே இல்ல, அலைஞ்சிட்டே இருக்கும், இடிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. भक्ति को दुर्गति क्यों कहा जाता है? பக்திக்கு துர்கத்தின்னு ஏன் சொல்றாங்க? बुद्धि एकाग्र है तो सदगति। புத்தி ஒரு நிலை ஆக இருக்குதுன்னா சத்கதி. और बुद्धि பிறகு புத்தி अनेक के आगे पीछे घूमती रहती है। நிறைய பேருக்கு முன்னாடி பின்னாடி சுத்துதுன்னா तो दुर्गति। அப்போ துர்கதி. मन बुद्धि को ये आत्मा कहा जाता है। மன புத்திக்கு தான் ஆத்மான்னு சொல்லப்படுகிறது. आत्मा की ही सदगति होती है और दुर्गति होती है। ஆத்மாக்கு தான் சத்கதி, பிறகு துர்கதி ஆகுது. दुष्ट मन दुर। துஷ்ட அப்படின்னா துர், सत பிறகு अर्थात சத்துனா सच्चा। அப்படின்னா உண்மையான. सच्ची गति உண்மையான கதி सत्य बाप आकर कराते हैं। உண்மையான அப்பா ஏற்படுத்துறாங்க. दुर्गति பிறகு துர்கதி दुर्जन कराते हैं। கெட்ட ஜனங்க ஏற்படுத்துறாங்க. दुर्जन है कौन? துர்ஜன் அப்படின்னா கெட்ட ஜனங்க யாரா இருக்காங்க? जो झूठी बातें सुनाते हैं। யாரு பொய்யான விஷயங்களை சொல்றாங்க. खुद भगवान को जानते भी नहीं சுயம் பகவானை பற்றி தெரியவும் தெரியாது, तो भी कल्पना की बातें सुनाते रहते हैं। ஆனாலும் கற்பனைகளினோட விஷயத்த या சொல்லிட்டு तो कह देते இருப்பாங்க. हैं शिवोहम, இல்லன்னு சொல்லிடுறாங்க சிவோகம், நான் தான் हम ही சிவன், भगवान है। நாம தான் பகவானா இருக்கோம். यहाँ बाप कहते हैं இங்க அப்பா कि जो சொல்றாங்க, अपन को भगवान कहते हैं யாரு தன்னை பகவானன்னு சொல்லிக்கிறாங்க वो है बड़े से बड़े हिरण्यकश्यप। அவங்க இருக்காங்க பெரியதிலும் பெரிய இரண்யகசிப். क्योंकि भगवान जब आवेगा ஏன்னா பகவான் எப்ப வராங்களோ तो अपन को कभी भी भगवान नहीं कहेगा। அப்போ எப்பவுமே தன்னை பகவானன்னு சொல்லிக்கிறது இல்ல. भगवान को பகவானுக்கு भगवान कहने की दरकार ही नहीं। பகவானன்னு சொல்ற அவசியமே இல்ல. होता जना बात இப்ப யாரு வீக் ஆகி இருக்காங்களோ அவங்க ரொம்ப சவுண்ட் பண்ணுவாங்க. बाप के लिए दुर्गति का आवाज, அப்பாக்காக துர்கதி என்னோட அந்த சத்தம் निकलता ही रहता है। வந்துட்டே இருக்கும்.
इसलिए बाप कहते हैं அதனால அப்பா சொல்றாங்க जब दुर्गति पूरी होती है எப்போ கம்ப்ளீட்டாக துர்கதி ஆயிடுதோ अर्थात मेरी निंदा पूरी होने का समय होता है அப்படின்னா என்னோட நிந்தனை ஆகிற நேரம் எப்போ கம்ப்ளீட் ஆயிடுதோ तब मैं आता हूँ। அப்ப நான் வரேன். चाहे 2500 वर्ष के दुर्गति मार्ग की बात हो இப்போ 2500 வருஷங்களினோட துர்கதி மார்க்கத்தினோட விஷயமா இருக்கலாம், भक्ति मार्ग की बात हो பக்தி மார்க்கத்தினோட விஷயமா இருக்கலாம், और चाहे शूटिंग पीरियड की बात हो। இல்லன்னா ஷூட்டிங் பீரியடினோட விஷயமா இருக்கலாம். शूटिंग पीरियड में भी ஷூட்டிங் பீரியட்லயும் निंदा होती है या नहीं होती है? நிந்தனை ஆகுதா இல்லையா? सबसे जास्ती निंदा किसकी होती है? எல்லாத்தை விட அதிக நிந்தனை யாரதாகுது? उसके बाद नंबर 2 में निंदा அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 2ல யாருக்கு நிந்தனை நடக்குது? ब्रह्मा की होती है। பிரம்மாக்கு ஆகுது. तो बाप के लिए दुर्गति का आवाज निकलता है, அப்போ அப்பாக்காக துர்கத்தினோட சத்தம் வருது. इसलिए जब दुर्गति पूरी होती है मेरी निंदा पूरी होने का टाइम आ जाता है। அதனாலதான் எப்போ நிந்தனை கம்ப்ளீட் ஆயிடுதோ, துர்கதி எப்போ கம்ப்ளீட் ஆயிடுதோ, என்ன நிந்தனை செய்யற நேரம் எப்போ கம்ப்ளீட் ஆயிடுதோ, அந்த டைம் வந்துடுதோ, अति हो जाती है, ரொம்ப அதிகம் ஆயிடுது. तब अति का अंत करने के लिए मैं प्रत्यक्ष हो जाता हूँ। அப்போ அதோட கடைசி அந்த என்ன எக்ஸ்ட்ரீம் ஆகுதோ, ரொம்ப அதிகம் ஆயிடுதோ, அதுக்கு கடைசி ஆயிடும். அதுக்காக நான் வந்திருக்கேன். அப்படின்னா என்ன அதி ஆகுதோ, அதிகம் ஆகுதோ, அதை கடைசி படுத்துறதுக்காக நான் வரேன். आधा कल्प उनको निंदा करनी ही है। பாதி கல்பம் அவங்களுக்கு நிந்தனை செஞ்சுதான் தீரணும். इनको யாருக்கு? है मनुष्यों को अनिश्चय बुद्धियों को। யாரு அனிஷ்டய புத்தி இருக்காங்களே அவங்களுக்கு. घड़ी घड़ी निश्चय, ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் நிச்சயம், घड़ी घड़ी अनिश्चय। ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் அனிஷ்டயம். अनिश्चय होता है तो निंदा करते हैं, அனிஷ்டயம் எப்போ ஆகுதோ அப்போ நிந்தனைய செய்யறாங்க. निश्चय होता है तो महिमा करते हैं। எப்போ நிச்சயம் ஆகுதோ அப்போ மகிமைய செய்யறாங்க. जिनकी भी पूजा होती है யாருக்கெல்லாமே பூஜை நடக்குதோ उनके ऑक्यूपेशन का पता ही नहीं रहता। அவங்க என்ன வேலையை செய்யறாங்களோ அதை பற்றி தெரியவே தெரியாது. तो पूजा करने का फायदा क्या हुआ? அப்போ பூஜை செஞ்சு என்ன லாபம்? चाहे देवताओं की पूजा करते हैं, இப்போ அவங்க தேவதைகளோட பூஜை செய்யறாங்க, चाहे देवियों की पूजा करते हैं, இல்லன்னா தேவிகளுக்கு பூஜை செய்யறாங்க, और चाहे शिव के मंदिर में जाकर के निराकार की पूजा करते हैं, இல்லன்னா சிவனோட கோயிலுக்கு போய் நிராகாருக்கு பூஜை செய்யறாங்க. पूजा करते रहते हैं। ऑक्यूपेशन को பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா ஆக்குபேஷன் என்ன இருக்குதோ, அந்த வேலை என்ன செய்யறாங்களோ அவங்க जानते ही नहीं। அத பற்றி தெரியாது. 14 अप्रैल 1967 की वाणी का दूसरा पेज। तुम बच्चे बैठ इन बातों को समझाते हो, குழந்தைகளான நீங்க இந்த விஷயங்களை உட்காந்து புரிய வைக்கிறீங்க. क्या என்ன? भक्ति मार्ग में जो भी पूजा होती है, பக்தி மார்க்கத்துல எதெல்லாம் பூஜை நடக்குது, कर्म कांड होते हैं, கர்ம காண்டங்கள் எல்லாம் ஆகுது, जो कुछ भी करते हैं ஏதெல்லாம் நடக்குது वो सब செய்யறாங்க, कहाँ की यादगार है? அதெல்லாம் எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? इस संगम युग की यादगार है। இது இந்த சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தமா இருக்கு. जिनका खुद का ही बाप से योग नहीं है யாருக்கு சுயமே அப்பா கூட யோகம் இல்ல, तो वो दूसरों को क्या समझावे? அவங்க அப்போ மத்தவங்களுக்கு என்ன புரிய வைப்பாங்க? बल शिव बाबा कहते हैं பலே சிவ பாபா சொல்றாங்க, परंतु कहने वाले खुद ही योग में नहीं रहते।
ஆனா சொல்லக்கூடியவங்க சுயமே யோகத்துல இருக்கிறது இல்ல. तो फिर उनके विकर्म विनाश होना भी मुश्किल है. அப்போ அவங்களோட விபரீத செயல்கள் விநாசம் ஆகிறது கூடயும் கஷ்டம்தான் சொல்றாங்க. धारणा नहीं होती है. தாரணா ஆகிறது இல்ல. मुख्य बात है ही एक बाप को याद करना. முக்கிய விஷயமே இருக்குது ஒரு அப்பாவை நினைவு செய்யுது. इस बात में ही माया वायलोरा डालती है. இந்த விஷயத்துல தான் மாயா தடை போடுது. बुद्धि एक बाप की याद में टिकने नहीं देती. புத்தி ஒரு அப்பாவோட நினைவுல நிலைக்கிறதுக்கு விடுறதே இல்ல. बाकी तो टी टी कितना करते रहते हैं. மற்றபடி சத்தம் போடுறாங்க. योग नहीं है तो कोई काम का नहीं. யோகம் இல்லைன்னா எதுவுமே யூஸ் இல்ல, எதுக்குமே யூஸ் இல்ல. जिनकी बुद्धि में पक्का निश्चय बैठ जाता है. யாரோட புத்தியில பக்கா நிச்சயம் உட்கார்ந்துடுதோ ये बाप आया हुआ है. இந்த அப்பா வந்திருக்காங்கன்னு उनकी बुद्धि में तो याद स्थायी बैठ जाएगी. அவங்களோட புத்தியில நினைவு அப்படியே பிரிண்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. छप जाएगी. நிலைச்சிடுது, பிரிண்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. दिल में याद छप जाती है மனதுக்குள்ள எப்போ நினைவு பிரிண்ட் ஆயிடுதோ तो फिर भूलती नहीं. பிறகு மறக்கிறதில்ல. और ऐसी याद में जो रहने वाले हैं பிறகு இப்படிப்பட்ட நினைவுல யாரு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, वो कोई को 2 शब्द भी सुना देंगे. இப்போ அவங்க யாருக்கு 2 வார்த்தைகள் கூட சொன்னாங்கன்னாலும் तो उनके 2 शब्दों का भी जादू அப்போ அந்த 2 வார்த்தைகளுக்கு கூடயும் அது எப்படின்னா அது மேஜிக் போல வேலை செய்யும், மாயாஜால போல வேலைய செய்யும். दूसरे के ऊपर हो जाएगा. அதோட பிரபாவம் என்றது மத்தவங்க மேல ஏற்படும் சொல்றாங்க. योग नहीं है யோகம் இல்லைன்னா तो जरूर देह अभिमानी होगा. அப்போ கண்டிப்பாக தேக அபிமானி ஆயிருக்கீங்க. बाप से योग नहीं है அப்பா கூட तो யோகம் जरूर कोई न कोई को तंग करता रहेगा. அப்பா கூட யோகம் இல்லைன்னா கண்டிப்பா யாரையாவது ஒருத்தருக்கு தொல்லைய கொடுத்துட்டே இருப்பீங்க. बच्चे भाषण आदि करते हैं குழந்தைகள் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறீங்க, சொற்பொழிய கொடுக்கறீங்க. तो समझ लेते हैं हम ही ज्ञानी तू आत्मा है. அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம தான் ஞானித்துவ ஆத்மாக்களா இருக்கிறோம்னு. अहंकार चढ़ जाता है. அகங்காரம் ஏறிடுது. बाप कहते हैं ज्ञानी तू आत्मा तो हो அப்ப சொல்றாங்க ஞானி ஆத்மாக்கள் ஆயிருக்கீங்க தான், लेकिन टाटा बहुत करते हो. ஆனா ரொம்ப வளவளன்னு பேசுறீங்க. योग बहुत कम है. யோகம் ரொம்ப கம்மி இருக்கு. योग पर पुरुषार्थ भी बहुत कम है. யோகத்துக்கான புருஷார்த்த கூடயும் ரொம்ப கம்மி இருக்குன்னு சொல்றாங்க. बाप कितना समझाते रहते हैं कि चार्ट रखो. அப்பா எவ்வளவு புரிய வச்சுட்டே இருக்காங்க, சார்ட் வைங்கன்னு. सारा दिन में आज कितना याद किया. முழு நாள்ல இன்னைக்கு எவ்வளவு நினைவு செஞ்சீங்க. परंतु समझते नहीं. ஆனா புரிஞ்சுக்கிறது இல்ல. योग में बहुत बच्चे फेल होते हैं. யோகத்துல நிறைய குழந்தைகள் ஃபெயில் ஆகுறாங்க. योग बिना विकर्म विनाश होंगे नहीं. யோகம் இல்லாம விபரீத செயல்கள் விநாசம் ஆகிறது இல்ல. कोई समझते हैं हम 40% याद में रहते हैं. இப்ப சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் 40% நினைவுல இருக்கிறேன். परंतु बाबा कहते हैं कि इनका याद
ஆனா பாபா சொல்றாங்க இவங்களோட நினைவு 2% है। 2% சொல்றாங்க. ये बाबा खुद कहते हैं இந்த பாபா சுயம் சொல்றாங்க कि भोजन खाने बैठता हूँ, எப்போ சாப்பாடு சாப்பிடுறதுக்காக உட்கார்றேனோ 1-2 गिट्टी खाता हूँ, फिर भूल जाता हूँ। 1 வாய் 2 வாய் சாப்பிடுறேன், அதுக்கு பிறகு மறந்து போயிடுறேன். स्नान करता हूँ तो குளிக்கிறேன், भी बाबा को याद करता हूँ। அப்பவும் பாபாவை நினைவு செய்றேன். सोचता हूँ भले उनका बच्चा हूँ, யோசிக்கிற பலே அவங்களோட குழந்தையா இருக்கேன், परंतु याद तो करना है, ஆனா நினைவு செய்யணும். फिर भी याद भूल जाती है। ஆனாலும் நினைவுன்றது மறந்து போயிடுது. समझते हो? இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. ये तो नंबर 1 में जाने वाले हैं। இவங்க நம்பர் 1ல போகக்கூடியவங்க இருக்காங்க. कौन समझते हैं? யாரு புரிஞ்சுக்கிறாங்க? जो याद करते हो ब्रह्मा बाबा। समझते हो? புரிஞ்சுக்கிறீங்க. ये किससे कहा? யாருக்காக சொன்னாங்க? सन्मुख बैठने वाले बच्चों से कहा। யாரு நேர்முகத்துல உட்காரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்காக சொன்னாங்க. वो भी उन बच्चों से कहा அதுவும் அந்த குழந்தைகளுக்கு சொன்னாங்க जो इमर्ज करके बैठाए जाते हैं। யார எமர்ஜ் பண்ணி உட்கார வைக்கப்படுகிறது. वो समझते हैं। क्या समझते हैं कि यह तो அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இவங்க बहुत अच्छे नंबर 1 में जाने वाले हैं। நம்பர் 1ல போகக்கூடியவங்க இருக்காங்க. कौन? யாரு? यह இவங்க प्रजापिता था उस समय 67 में। 67ல பிரஜாபிதா இருந்தாங்களா? ये ब्रह्मा तो नंबर 1 में जाने वाले हैं। இந்த பிரம்மா நம்பர் 1க்கு போகக்கூடியவங்க ये இருக்காங்க. तुम समझते हो, இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. मैं नहीं कहता हूँ। நான் ஒன்னும் சொல்லுறது இல்ல, तुम समझते हो। நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ये नंबर 1 में जाने वाले हैं। இவங்க நம்பர் 1ல போகக்கூடியவங்க இருக்காங்க. जरूर इनका ज्ञान और योग ठीक होगा। கண்டிப்பாங்க இவங்களோட ஞானம் பிறகு யோகம் நல்லா இருக்கும். फिर भी ஆனாலும் ये बाबा कहते हैं இந்த பாபா சொல்றாங்க कि योग में बहुत मेहनत है। யோகத்துல ரொம்ப உழைப்பு இருக்கு. क्यों? ஏன்? बाबा की तो तन में ही प्रवेश करता है, பாபாவோட சரீரத்துல தான் பிரவேசம் செய்றாங்க. फिर बहुत मेहनत क्यों महसूस होनी चाहिए? பிறகு ரொம்ப உழைப்பு ஏன் அனுபவம் ஆகணும்? याद नहीं रहती। क्यों नहीं याद रहती? ஏன் நினைவு இருக்கிறது இல்ல? 63 जन्मों का हिसाब किताब। 63 जन्मों का हिसाब किताब। क्या 63 जन्मों का हिसाब किताब? யாரோ சொல்றாங்க 63 ஜென்மங்களினோட கணக்கு வழக்கு. பாபா கேட்டுட்டு இருக்காங்க என்ன 63 ஜென்மங்களினோட கணக்கு வழக்கா இருக்கு? एक दूसरे के अनिश्चय होते नहीं, இல்ல, उनकी बुद्धि में भी बैठा हुआ है। அவங்களோட புத்தில கூடயும் உட்கார்ந்து இருக்கு. कि गीता का भगवान साकार में कृष्ण है। கீதாவோட கணவன் சாகாரத்துல ஸ்ரீ கிருஷ்ணரா இருக்காங்க. 63 जन्मों से बुद्धि में बैठा हुआ है। 63 ஜென்மங்கள்ல இருந்து புத்தில உட்கார்ந்து இருக்கு. என்ன? गीता का भगवान கீதாவோட கணவன் साकार में சாகாரத்துல कृष्ण की सोल है। கிருஷ்ணனோட ஆத்மா. तो सबसे ज्यादा बुद्धि में किसके ये उल्टी बात बैठी होगी? அப்போ எல்லாத்தை விட அதிகம் யாரோட புத்தில இந்த தலைகீழான விஷயம் உட்கார்ந்து இருக்கும்? सबसे ज्यादा तो जो कृष्ण की सोल होगी उसको नशा रहेगा। எல்லாத்தை விட அதிகம் யாரு கிருஷ்ணனோட சோல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு போதை ஏறி இருக்கும்.
कि मैं गीता का साकार में भगवान हूँ। நான் கீதாவோட கணவன், சாக்காரத்துல நான் தான் இருக்கேன்னு. परंतु कृष्ण तो गीता का भगवान ஆனா கிருஷ்ணர் கீதாவோட கணவன் हो नहीं सकता। ஆக முடியாது. तो बहुत मेहनत महसूस करते हैं। அப்போ ரொம்ப உழைப்பு அனுபவம் செய்யறாங்க. ट्रायल करो, முயற்சி பண்ணி பாருங்க, देखो, பாருங்க, फिर अनुभव सुनाओ। பிறகு அனுபவத்தை சொல்லுங்க. समझो, कोई दर्जी है, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாரோ டெய்லர் இருக்காங்க, இந்த துணிகளை தைக்க கூடியவங்க, कपड़ा सिलाई करते हैं, துணிய என்ன செய்யறாங்க, ஸ்டிச் பண்றாங்க. देखें कि मैं बाप की याद में रहता हूँ कि नहीं। இந்த விஷயத்த பார்க்கணும், நான் அப்பாவோட நினைவுல இருக்கேனா இல்லையான்றது பாத்துக்கணும். कपड़े कैसे सिलाई की जाते हैं? இப்போ துணியை எப்படி ஸ்டிச் பண்ணப்படுகிறது? मनन चिंतन मंथन करते हैं, விசாரசாகர மந்தனத்தை செஞ்சாங்கன்னா तो बुद्धि तो चलती है ना। அப்போ புத்தி நடக்குது இல்லையா? क्या बुद्धि चलती है? என்ன புத்தி போகுது? कि 63 जन्मों में 63 ஜென்மங்கள்ல कौन कौन का क्या क्या पार्ट है, किन किन कपड़ों के साथ है। யார் யாருது என்னென்ன பார்ட் இருக்குது, பிறகு எந்தெந்த துணிகள் கூட, ஆடைகள் கூட. अगर बाप की याद में रहकर सिलाई करें, ஒருவேளை அப்பாவோட நினைவுல இருந்து தைச்சாங்கன்னா तो ज्ञान का धागा भी अच्छा पकड़ेगा। அப்போ ஞானத்தினோட அந்த நூலு கூடயும் நல்லபடியாக பிடிச்சுக்கோன்னு சொல்றாங்க. ट्रायल करें, फिर अनुभव सुना दे। முயற்சிய பண்ணுங்க, பண்ணி பிறகு அனுபவத்தை சொல்லுங்க. देखे कि मैं बाप की याद में रहता हूँ, பாத்துக்கோங்க, நான் அப்பாவோட நினைவுல இருக்கிறேன்னா. बहुत मीठा मासूक है, ரொம்ப இனிமையான காதலன் ஆயிருக்காங்க. उनको जितना जितना याद करेंगे तो हमारे विकर्म विनाश होंगे। அவரை எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட விபரீத செயல்கள் விநாசம் ஆயிடும். और हम सतो प्रधान बन जाएंगे। பிறகு நம்ம சத்தோ பிரதானம் ஆயிடுவோம். तो अपन को देखना है हम कितना समय याद में रहते हैं। அப்போ நம்மள நம்ம பாத்துக்கணும், எவ்வளவு நேரம் நாம நினைவுல இருக்கிறோம். फिर बाबा को रिजल्ट बतानी चाहिए, பிறகு பாபாக்கு ரிசல்ட்ட சொல்லணும். क्योंकि योग में रहने से ही कल्याण होगा। ஏன்னா யோகத்துல இருக்கிறதுனாலதான் நன்மைன்றது ஏற்படும். बाकी तिक तिक करने से कोई कल्याण नहीं होगा। மற்றபடி வளவளன்னு பேசுறதுனால எந்த லாபமும் இல்ல, எந்த நன்மையும் ஆகிறது இல்ல. कुछ भी समझते नहीं है ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. कि अलफ बिगर काम कैसे चलेगा। அலஃப் இல்லாம எப்படி வேலை நடக்கும்னு. क्या என்ன समझते हैं कि हाँ भगवान बाप तो बिंदी है। என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அரே பகவான் அப்பா பிந்தி ஆயிருக்காங்க. बिंदी है कि अलफ है? பிந்தி ஆயிருக்காங்களா இல்லன்னா அலஃப் ஆயிருக்காங்களா? दुनिया का ज्यादा हिस्सा क्या समझता है भगवान को? உலகத்துல இருக்கக்கூடிய அதிக ஜனத்தொகை என்ன நினைச்சுக்குது, பகவான் என்ன இருக்காங்க, बिंदी समझता है। புள்ளி எந்தா நினைச்சுக்கிறாங்க. लेकिन भगवान ஆனா பகவான் तो अलफ में आता है। அவரு அலஃப்ல வராங்க. सिर्फ निराकार,
उसका महत्व बुद्धि में बैठे இப்போ வெறும் நிராகார் அவங்களோட மகத்துவம் புத்தியில உட்கார்றதா तो बैठना बैठना न बैठना बराबर हो जाता है। அப்போ உட்கார்றது உட்காராம இருக்கிறது அது சேம் ஆயிடுது, ஒரே விஷயம்தான் जब ஆயிடுது. तक वो साकार में प्रवेश न करे எப்போ வரைக்கும் அவரு சாக்காரத்துல பிரவேசம் செய்யறது இல்லையோ அப்ப வரைக்கும். और जिस साकार में पहले पहले ज्ञान सुनाने के लिए प्रवेश करता है பிறகு எந்த சாக்காரனுக்குள்ள ஞானத்தை சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் பிரவேசம் செய்யறாங்க वही अलग है। அவங்க தான் அல்லஃப் ஆயிருக்காங்க. अलग का पता ही नहीं है, அலஃப் பற்றி தெரியவே தெரியாது. तो जैसे हीरो का पता ही नहीं है। அப்படின்னா ஹீரோவை பற்றி தெரியாம போல जिनको हीरो का पता ही नहीं वो जैसे जीरो हो जाते हैं। யாருக்கு ஹீரோ பத்தி தெரியவே தெரியாது அவங்க ஜீரோ ஆயிடுறாங்க, ஜீரோ ஆயிடுற போல ஆயிடுறாங்க. अलग के साथ जीरो लगाने से फायदा हो जाएगा। அலஃப் கூட ஜீரோவை போடுறதுனால லாபம் ஆயிடுது. योग नहीं है யோகம் இல்லைன்னா तो सारा दिन सब टाइम खराब करते रहते हैं। அப்போ முழு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, கெடுத்துட்டு இருப்பாங்க டைம். बाबा को बच्चों पर बहुत तरस पड़ता है। பாபாக்கு குழந்தைகள் மேல ரொம்ப இறக்கம் வருது. ओफो ஓஹோ, बेचारे क्या पद पावेंगे। அவ என்ன பதவிய அடைவாங்க இவங்க? इनकी तकदीर में नहीं है तो बाप भी क्या करे। இவங்களோட பாக்கியத்துல இல்லைன்னா அதிர்ஷ்டத்துல அப்பாவும் என்ன செய்ய முடியும்? बाप तो बार बार समझाते रहते हैं அப்பா அடிக்கடி புரிய வச்சிட்டே இருக்காங்க. कि दैवी गुण தெய்வீகமான குணங்கள் धारण करो, தாரண செய்யுங்க, बाप की याद में रहो, அப்பாவோட நினைவுல இருங்க. बाप से लव होगा அப்பா கூட அன்பு இருந்ததுன்னா तो श्रीमत पर भी चल सकेंगे। அப்போ ஸ்ரீமத்தை கூடயும் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ बाप से प्रीति नहीं होगी அப்பா மேல அன்பு இல்லைன்னா विपरीत बुद्धि होंगे விபரீதமான புத்தி இருந்ததுன்னா तो श्रीमत पर नहीं चल सकते। அப்போ ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண முடியாது. फिर भी सड़ी गली मनमत पर ஆனாலும் என்ன செய்யறாங்கன்னா கெட்டு போயிருக்கிற மனதுக்கு எப்படி வேணும் அப்படிப்பட்ட டைரக்ஷன்ஸை ஃபாலோ செய்யறது, या मनुष्य मत पर चलते रहेंगे। இல்லைன்னா மனிதர்களோட வழிமுறைக்கு அனுசாரமாக நடந்துட்டு இருப்பீங்க. क्यों? ஏன்? क्योंकि बाप से ஏன்னா அப்பா கூட प्रीति ही नहीं है। அன்பே இல்ல. प्रजा तो ढेर बननी है பிரஜைகள் ஏராளமான பிரஜைகள் ரெடி ஆகணும். परंतु तुम यहाँ किस लिए आए हो? ஆனா நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? राजों का प्रजा बनने के लिए थोड़े ही आए हो। பிரஜை ஆகிறதுக்காக ஒன்னும் வரல. प्रजा बनना பிரஜை ஆகிறது अर्थात प्रभावित होना। அப்படின்னா அடிமை ஆகிறது. जो आवेगा யார் வந்தாலும் वो अपनी बातों से प्रभावित करता रहेगा। அவங்களோட பேச்சு மூலமாக அடிமை ஆக்கிட்டு இருப்பாங்க. तो समझना चाहिए हम प्रजा बन गए। அப்போ நினைச்சுக்கணும் நம்ம जिससे प्रभावित हुए பிரஜை ஆயிட்டோம். யாருக்கு நம்ம அடிமை ஆயிட்டோமோ उसकी प्रजा बन गए। அவங்களுக்கு நம்ம பிரஜை ஆயிட்டோம். तुम तो यहाँ राजा बनने के लिए आए हो। நீங்க இங்க ராஜா ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க. क्या? என்ன? प्रजा माने आधीन। பிரஜானா அடிமை. किसके? யாருக்கு? राजा। ராஜாக்கு. तुम प्रजा बनने नहीं आए हो, நீங்க பிரஜா ஆகிறதுக்காக வரல. तुम तो
राजा बनने के लिए आए हो। நீங்க ராஜா ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க. तो इस राजाई पाने में मेहनत है। அப்போ இந்த ராஜாங்கத்தை அடையிறதுல உழைப்பு இருக்கு. भले स्वर्ग में भी जावेंगे। பல்லே ஸ்வர்க்கத்துக்கு கூடயும் போகுவீங்க. कौन? யாரு? जो सजाएं खावेंगे। யாரு தண்டனைய எடுத்துக்கிறாங்களோ அவங்க प्रजा बनेंगे। பிரஜா भले ஆகுவீங்க. स्वर्ग में जावेंगे। பல்லே ஸ்வர்க்கத்துக்கு போகுவீங்க. परंतु सजाएं खा करके ஆனா தண்டனைய எடுத்துக்கிட்டு पिछाड़ी में आकर के कुछ न कुछ கடைசிக்கு வந்து கொஞ்ச நஞ்சம் पद पाले। பதவிய அடைவீங்க. माना அப்படி என்ன? जो राजा बनने वाली आत्माएं हैं वो पहले आवेंगी। யாரு ராஜா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்களா? या प्रजा बनने वाली आत्माएं पहले आवेंगी। இல்லன்னா பிரஜா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்களா? राजा बनने वालों को पहले निश्चय होगा और प्रजा बनने वालों को யாரு ராஜா ஆகுவாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிச்சயம் ஆகும். பிறகு பிரஜை ஆகக்கூடியவங்களுக்கு बाद में निश्चय होगा। பிறகு நிச்சயம் ஆகும்னு சொல்றாங்க. इसलिए बहुत कहते हैं அதனால நிறைய பேர் இப்படி சொல்றாங்க. हमारे घर परिवार में कोई नहीं चलता। நம்மளோட வீடுல யாருமே பரிவாரத்துல யாருமே ஞானத்துல இல்ல. बाप कहते हैं तुम्हें तो वरदान मिला हुआ है। அப்பா சொல்றாங்க உங்களுக்கு வரதானம் கிடைச்சிருக்கு. एडवांस में चलते हो அட்வான்ஸ்ல இருக்கீங்கன்னா तो जरूर तुम्हारा पूरा का पूरा परिवार आवेगा। கண்டிப்பாக உங்களோட முழு பரிவாரம் வரும். तो क्यों चिंता करते हैं? அப்போ ஏன் கவலைப்படுறீங்க? हैं? कहते हैं, अरे बाद में आए तो क्या हुआ, अभी तो तंग करते हैं। पहले आवेंगे। என்னன்னு நினைச்சுக்கிறாங்கன்னா அரே பிறகு வர்றதுனால என்ன லாபம், ஃபர்ஸ்டே வந்திருந்தா तो कुछ न कुछ ज्ञान की धारणा होगी। அப்போ கொஞ்ச நஞ்சம் ஞானத்தினோட தாரணை ஆகும். राजाई प्राप्त करेंगे ராஜாங்கத்தை அடைவாங்க. और बाद में आवेंगे பிறகு வந்தாங்கன்னா तो प्रजापद पावेंगे। இப்போ பிரஜா பதவி அடைவாங்க. प्रजा तो कोई राजयोग सीखने की दरकार है ही नहीं। பிரஜைக்கு ராஜயோகத்தை கத்துக்கிற அவசியம் இல்லவே இல்ல. बाबा तो सब बच्चों को जानते हैं ना। பாபாக்கு எல்லா குழந்தைகளை பற்றி தெரியும் இல்லையா? बाप कहते हैं योग में बहुत कच्चे हैं। அப்பா சொல்றாங்க யோகத்துல ரொம்ப அறகுறையாக இருக்கீங்க. जो कच्चे होते हैं उनकी निशानी है। யாரு அறகுறையாக இருப்பாங்களோ அவங்களுக்கான அடையாளம் ஆயிருக்குது. क्या? என்ன? उनकी निशानी है அவங்களுக்கு அடையாளம் ஆயிருக்கு देवान में आकर के छोटी छोटी बातों पर, தேகாபிமானத்துல வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல थोड़ी थोड़ी बातों पर रूसते रहते हैं, झगड़ते रहते हैं। சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்படி என்ன கோவப்பட்டுக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, இப்படிப்பட்ட வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க. हम चक्कर मचाए देंगे। கலாட்டை செஞ்சிடுவாங்க. அப்படின்னா பிரச்சனை பண்றது, கலாட்டை பண்றது, இப்படிப்பட்ட வேலைய செய்வாங்க. इसकी निशानी बताइए। இதுக்கான அடையாளத்தை சொன்னாங்க. हैं? जो योग में कच्चे हैं उनकी निशानी बताइए। யாரு யோகத்துல அறகுறையாக இருக்காங்களோ அவங்களுக்கான அடையாளத்தை சொன்னாங்க. यहाँ तो मुख्य बड़े बड़े बच्चों का ये हाल है। இங்க முக்கியமான பெரிய பெரிய குழந்தைகளோட நிலைமை இப்படி இருக்கு. कहाँ की बात बताइए? எந்த இடத்தினோட விஷயத்த சொன்னாங்க? संगम युग नहीं, 67 की बात बताई। 67 விஷயத்த சொன்னாங்க. योग ही नहीं है।
யோகமே இல்ல. योग बल वालों की चरण बड़ी रायल होगी. யோக பலத்துல இருக்கக்கூடியவங்களோட நடத்தை ரொம்ப ராயலாக இருக்கும்னு சொல்றாங்க. शानदार चलन होगी. ரொம்ப அவங்களோட நடத்தைன்றது டாப்பாக இருக்கும், ரொம்ப உயர்ந்த லெவல்ல இருக்கும். वो बहुत कम बोलेंगे. அவங்க ரொம்ப குறைவாக பேசுவாங்க. सर्विस में रुचि बनी रहेगी. சர்வீஸ்க்காக அவங்களுக்கு ஆசைன்றது இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். कैसे दूसरों को समझावे. எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது என்றது. यज्ञ सर्विस में யக்னத்தினோட சர்வீஸ்ல हड्डियां भी चली जावे. எலும்புகள் கூடயும் தேஞ்சு போயிட்டாலும் परवाह नहीं करेंगे. கவலைப்பட மாட்டாங்க. परंतु बाबा कहते हैं याद में जास्ती रहेंगे. ஆனா பாபா சொல்றாங்க, நினைவுல அதிகம் இருந்தீங்கன்னா तो बाप से लव होगा. அப்போ அப்பா கூட அன்புன்றது இருக்கும். कोई कोई है சிலர் இப்படி இருக்காங்க, मुख्य ये बात पर ही पकड़ते हैं முக்கியமாக இந்த விஷயத்தை தான் பிடிச்சுக்கிறாங்க. कि गीता किसने गाई. கீதா யார பாடினாங்க. कोई बच्चे हैं मुख्य किस बात पर पकड़ते हैं. இப்ப யாரு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, முக்கியமாக எந்த விஷயத்த பிடிச்சுக்கிறாங்க. गीता की बात उठाते हैं. கீதாவோட பேச்ச பிடிச்சுக்கிறாங்க. कृष्ण का नाम लेकर गीता को खंडन कर दिया है. கிருஷ்ணனோட பேரை சொல்லி கீதாவை खंडन பண்ணிட்டாங்க. इस बात पर ही समझाते. இந்த விஷயத்த பற்றி தான் புரிய வைக்கிறாங்க. गीता को खंडन कर दिया. கீதாவை खंडन பண்ணிட்டாங்க. इसलिए भारत इतना हीन हुआ है. அதனாலதான் பாரத் அந்த அளவுக்கு வீழ்ச்சிக்கு போயிருக்கு. हीन किस लिए हुआ. ஏன் இப்படி ஆயிடுச்சு, தாழ்ந்ததாக ஆயிடுச்சு. कि गीता पूरी ही खंडन की हुई है. ஏன்னா கீதாவை கம்ப்ளீட்டாக खंडन பண்ணிருக்காங்க. खंडन की हुई है. खंडन பண்ணிருக்காங்கன்னா आपकी जगह बच्चा मनमत से खंडन की हुई है. மனதுக்கு எப்படி வேணுமோ அப்படிப்பட்ட வழியில நடந்து கண்டன செய்யப்பட்டிருக்கு. शास्त्र है इसलिए. சாஸ்திரமா இருக்குது அதனாலயா. आपकी जगह बच्चों का हाँ, शास्त्र में ஆமா, சாஸ்திரத்துல कृष्ण का नाम डाल दिया इसलिए. கிருஷ்ணனோட பேர் போட்டுட்டாங்க அதனாலயா. गीता शास्त्र तो वो समझ लेते हैं जड़. கீதா சாஸ்திரம் என்னன்னா அவங்க ஜடமன்னு நினைச்சுக்கிறாங்க. लेकिन है चैतन्य गीता माता की बात. ஆனா அவங்க சைத்தன்ய கீதா மாதாவினோட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. एक के पतित होने से ஒருத்தர் பத்தித்தா ஆகிறதுனால सब पतित हो जाते हैं. எல்லாருமே பத்தித்தம் ஆயிடுறாங்க. और एक के पावन होने से பிறகு ஒருத்தர் பாவன ஆகிறதுனால सब पावन हो जाते हैं. எல்லாருமே பாவனம் ஆயிடுறாங்க. माता की दुर्गति हुई அம்மாவோட துர்கதி ஆச்சுன்னா तो सारी दुनिया की दुर्गति हो जाती है. அப்ப முழு உலகத்தினோட துர்கதி ஆயிடுது. और माता की सदगति होती है பிறகு அம்மாவோட சத்கதி ஆச்சுன்னா तो सारी दुनिया की सदगति हो जाती है. அப்ப முழு உலகத்தினோட சத்கதி ஆயிடுது. तो इस बात पर बहुत जोर देना है. அப்போ இந்த விஷயத்த பற்றி ரொம்ப கவனத்தை செலுத்தணும்.
एक माता है ஒரு அம்மா இருக்காங்க जो 5000 वर्ष में पूरी ही दुर्गति को पाती है। யாரு 5000 வருஷங்கள்ல முழுமையாக துர்கத்திய அடைறாங்க. सारी ही गीता खंडन हो जाती है मनुष्यों के द्वारा। மனிதர்கள் மூலமாக முழு கீதாவே खंडन ஆயிடுது. और एक माता है பிறகு ஒரு மாதா இருக்காங்க जो कन्याकुमारी कही जाती है। யாருக்கு கன்னியாகுமாரின்னு சொல்லப்படுகிறாங்க. माता है तो दोनों, மாதாக்கள் 2 பேரும் மாதாக்கள் தான். एक जगत माता है एक भारत माता है। ஒருத்தர் ஜெகத் மாதா இருக்காங்க, இன்னொருத்தர் பாரத் மாதா இருக்காங்க. इसके ऊपर सारी दुनिया का मदार है। யார் மேல முழு உலகத்தினோட ஆதாரம் இருக்கு? जगत पिता के ऊपर नहीं, उसमें ஜெகத் பிதா மேல இல்ல. तो भगवान आया, उसकी दुर्गति सदगति की बात ही नहीं। அவங்களுக்குள்ள பகவான் வந்திருக்காங்க, அவங்களோட துர்கதி சத்கத்தினோட விஷயமே இல்ல. जगत माता की बात है। ஜெகத் மாதாவினோட விஷயமா இருக்கு. ओम शांति। ஓம் சாந்தி.